வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரம் நம்ம பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்ட்ராசாஃப்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு நண்பர் கேட்டிருந்தார். அவருக்கு இந்த ஸ்டாக்கை பற்றி என்னுடைய வியூ என்னன்றதை நான் சொல்கிறதுக்காக இப்போ இந்த கிராஃபில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நீங்கள் பார்க்கும்போதே ஒரு அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம் இது எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத. தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இதனுடைய தன்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் அவருக்கு நம்ம புரிய வைக்கணும் இல்லையா, நம்ம கேட்டிருக்காரு. அப்படிங்கும்போது இப்போ அவருக்கு நம்ம ட்ரெண்ட் லைன்ஸை போட்டு காமிக்கிறோம். அப்படி காமிக்கும்போது கிட்டத்தட்ட 2022 ஆரம்பித்து 2024 இந்த இப்போ நடந்துக்கிட்டு இருக்க இந்த மார்ச் எண்டு வரைக்கும் நமக்கு கணக்கிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 185 100 ரூபாய்க்குட்பட்டே அதனுடைய ட்ரேடிங் இருந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ 185 டச் பண்ண உடனே கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து இறக்கத்திலேயே 109 இப்போ க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தளவில் இப்போ 100 ஒரு நல்ல சப்போர்ட். அந்த இடத்துக்கு வரும்போது அது ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்து திரும்புதான்னு பார்க்கணும். அப்படி இல்லை அதை உடச்சி கீழே போகுது அப்படின்னா 80-40 வரைக்கும் அப்படி இறங்கி கூட போயிடலாம். ஸோ காரணங்கள் எனக்கு ஃபண்டமெண்டலாக இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் தெரியல. ஆனால் டெக்னிக்கலாக நல்லா இறங்கி வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்படி தான் ஒவ்வொரு முறையும் அந்த பக்கங்களில் பார்க்கும்போது இறங்கி மறுபடியும் ஒரு சஸ்டெயின் ஆகி மேலே போகிறத நம்ம பார்க்க முடியுது. பட் இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவில் இதற்கு முன்னாடி என்ட்ரி இருந்திருந்தால் இந்த 100 ரூபாயை நீங்கள் சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா 100 ரூபாய் தொட்டுட்டு திரும்புதாங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். இல்லை அதை உடச்சி கீழே போகுதுன்னா பேசாமல் விட்டுடுறது நல்லது. அது எங்கே போய் செட்டில் ஆகுதோ அதுக்கப்புறம் நம்ம முயற்சி செய்யலாம். காரணங்களை ஃபண்டமெண்டல் ரீசன்ஸில் போய் பார்த்துக்குங்க. ஸோ அவருடைய கேள்விக்கு என்னுடைய முதல் பதிவாக இந்த பதிலை நான் போட்டுட்டேன். இப்போ நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய இந்த வாரத்துக்கான ஸ்டாக்ஸுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இந்த வாரத்துக்கான முதலாவது ஸ்டாக்கை நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் மிதானின்னு சொல்லக்கூடிய ஸ்டாக்கு. இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பற்றி நான் ஏற்கனவே என்னுடைய சேனலில் நான் சொல்லியிருக்கேன். அஃப்கோர்ஸ் அது 2 நம்ம போட்ட ரெசிஸ்டன்ஸையுமே டச் பண்ணியிருக்கு. அதையும் தாண்டி கூட ஒரு வேகமாக மேலே போயிருக்கு. இப்போ கரண்ட்லி 394 அதனுடைய க்ளோசிங் இருக்கிறதுனால ஸோ ஒரு ஃப்ரெஷ் மூவ் அதில் இருக்குமோ தொடர்ந்து அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வாரம் கிட்டத்தட்ட ஒரு 5% மேலே போய் தான் மேலே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த 343ன்னு இப்போ நான் போட்டிருக்க இந்த இடத்துல ஒரு 2-3 தடவை இப்போ சப்போர்ட் எடுத்து திரும்புகிறத பார்க்குறோம். அதே மாதிரி இந்த வாரமும் அது நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பியிருக்கு. அதற்கு முன்னாடி இந்த 156 271 தான் அதுக்கு சப்போர்ட்டாக இருந்தது. ஸோ 343 தாண்டின பிறகு இப்போ 343 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்துகிட்டு இருக்கு. இதை தாண்டி இது சஸ்டெயின் பண்ணி இருக்கிறதுனால ஸோ இது இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணி இதை பண்ணுறோம். அப்படின்னா 343 நல்ல ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கோங்க. அந்த வகையில் இந்த இடத்துலேருந்து அது மூவ் ஆகும்போது அதனுடைய அடுத்த லெவலாக நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நான் பார்க்கக்கூடிய இடம் 469. இப்போ நீங்கள் இந்த கிராஃபில் நீங்கள் பார்க்கும்போது ஏன் நம்ம 469 தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணங்கள் இருக்குது. இந்த 343லேருந்து எடுத்து அது மேலே போகும்போது அந்த 469 கிட்ட தான் ரெசிஸ்ட் ஆகி திரும்பி வர்றதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ நமக்கு அடுத்தபடியாக இது போகக்கூடிய இடம் அந்த 469 இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம அதை கொடுத்துருக்கோம். சரி, அதையும் தாண்டி அது மேலே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவலாக 548ங்கிற லெவல் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த 2 லெவல்களும் மறுபடியும் இது சீறி பாயும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக மாறலாம். ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நமக்கு கீழே பெஸ்ட்டு சப்போர்ட்டாக 343 அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 271 இந்த 2 லெவலையும் சப்போர்ட் லெவல்ஸாக வச்சுக்கிட்டு நம்ம இதில் இறங்கணும் அப்படின்னா 469 and 548 ஒரு முக்கியமான ஒரு லெவலாக நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாக்கை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும்
அதை ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு அது தோதாக வரும் அப்படிங்கிற மாதிரி பட்டுச்சுன்னா மட்டும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து சுப்ரீம் பெட்ரோகெமிக்கல்ஸ். 624 இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. 600 கிட்ட வரும்போது ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து கிட்டத்தட்ட 3 வாரங்களாக அதற்கு கீழே க்ளோசிங் கொடுக்க முடியாமல் நின்றுருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி கீழேருந்து அந்த 600 தாண்டறதுக்கும் அது சில நாட்களாக தயங்கி அதுக்கப்புறம் அது தாண்ட பிறகு மேலே போனதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த கணக்கில் பார்க்க போகும்போது இந்த 600 தாண்டி இது நிற்கிறதுனால ஒருவேளை இங்கேருந்து அது மூவ் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக 685 அப்படிங்கிற லெவலுக்கு இது மூவ் ஆகிறதுக்கு சான்சஸாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 785 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சுப்ரீம் பெட்ரோகெமிக்கலை பொறுத்தளவில் என்னுடைய ஐடியா. ஸோ இதுதான் இங்கேருந்து தான் அது புறப்பட்டு அந்த 785 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்கள் மேலே போச்சு, 3 வாரங்கள் கீழே வந்திருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி போகுமா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. 600 உடைக்காத வரைக்கும் அட்லீஸ்ட் 685 வரைக்கும் ஒரு சில வாரங்களுக்குள்ளே போகலாம். 600 உடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம அதை டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஸோ பார்க்கலாம். அந்த மாதிரியான வாய்ப்பை தொடர்ந்து கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் மட்டும் சுப்ரீம் பெட்ரோகெமிக்கலில் நம்ம முதலீடு செய்கிறதுக்கு சரியானதாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். நீங்களும் ஆராய்ந்து முதலீடு செய்யுங்கள். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் இன்ஃப்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாக். இது எனக்கு அடிக்கடி வாய்ப்புகள் தரக்கூடிய ஒரு ஸ்டாக்காக நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இது ஒரு 15-20 ரூபா அந்த ரேஞ்சிலேருந்தே நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வீடியோஸை நான் போஸ்ட் பண்ண ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து 44 ரூபாயிலேருந்து இதை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த 52, 59, 67, 75 இதெல்லாம். அஃப்கோர்ஸ் அதெல்லாம் தாண்டியே இது ரொம்ப மேலே போயிடுச்சு. ஆனாலும் கூட இப்போ மறுபடியும் அந்த 75 கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்புறத நான் இப்போ ரீசெண்டாக பார்க்குறேன். ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போன இந்த ஸ்டாக் வந்து இப்போ இந்த 75 கிட்ட வந்து ஏன் வந்து சப்போர்ட் எடுக்குதுங்கிறத இப்போ கொஞ்சம் பிக்சரை பெருசாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து இது 81 ரூபா 60 காசில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து மேலே போகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா 94 நோக்கி அடுத்தபடியாக போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இதற்கு முன்னாடி போன உச்சம்தான் இப்போ நம்ம கணக்கிடுறது. ஏன்னா அங்கே போய் தான் திரும்பி வந்திருக்கு. மறுபடியும் திரும்பி போனால் முதல் வாய்ப்பாக அந்த இடத்துக்கு தான் போகும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ அந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக செலக்ட் பண்ணுற விஷயங்கள் தான், வேறு பெரிய இண்டிகேஷன்லாம் கிடையாது. அடுத்தபடியாக அங்கே போகலாம். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கூட அந்த இடம் போய் சேர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். கீழே பெஸ்ட்டு சப்போர்ட்டாக 75, அதை உடச்சி கீழே போகிற மாதிரி இருந்தால் நம்ம வெயிட் பண்ணி அடுத்தபடியாக எங்கே போய் சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் நேரடியாக மேலே போகிற வாய்ப்பு எடுத்துக்கிச்சு அப்படின்னா 94 முதல் வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை அந்த 94 உடைத்து மேலே போச்சு அப்படின்னா 108 அப்படிங்கிற அடுத்த லெவலை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளை இந்த பர்டிகுலர் ஸ்டாக் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் இன்ஃப்ராவை பொறுத்தளவில் 75 சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு நம்ம பை பண்ணும்போது 94, 108 அடுத்தடுத்த வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ நீங்களும் ஆராய்ஞ்சிக்கங்க. உங்களுக்கு இது சரியாக வருன்ற பட்சத்தில் மட்டும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய முயற்சிகளை கொண்டு போங்க. காரணங்களை நான் உங்களுக்கு இப்போ தெளிவாகவே சொல்லியிருக்கேன். பார்க்குறதுக்கும் உங்களுக்கு அதை தெளிவாக காட்டியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். அடுத்த ஸ்டாக் பார்க்க நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து DCW அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டாக்கு. இதை ஏன் நாம் இப்போ செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 50 ரூபாயில் நல்ல ஒரு ஸ்ட்ரெங்க்த்தாக ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கடந்த சில வாரங்களாகவே பார்த்திங்கன்னா அந்த லெவலுக்கு மேலே கிட்டத்தட்ட இந்த 3 வாரங்களும் அந்த லெவலுக்கு மேலே நின்றுருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது 2 வாரங்களுக்கு முன்னாடி வந்து 46க்கு கிட்ட வந்திருந்தாலும் கூட அந்த இடத்துல க்ளோசிங் கொடுக்காம 50 ரூபாய்க்கு மேலேயே கொண்டு போய் நிறுத்தி தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை வந்து 50 ரூபாய்க்கு அதுக்கு கீழே போக விடாமல் தடுத்து நிறுத்துறதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த சப்போர்ட் ஸ்டடியாக இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இது மேல் நோக்கி பயணிக்கிற வாய்ப்பை எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி ஒரு வேளை இது மேலே புறப்பட்டு மறுபடியும் போக ஆரம்பித்தால் அடுத்த லெவலாக 62 நோக்கி போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம். ஸோ அந்த 62ஐயும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 72 அப்படிங்கிறது நமக்கு வரும்.
இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பொறுத்தளவில் நம்ம இப்போ இந்த 2 லெவலை கொடுக்குறோம். இன்கேஸ் அதை தாண்டி மேலே போகும்போது அடுத்தடுத்த லெவல்ஸை நம்ம போடலாம். அதாவது இவ்வளோ தான் போகும் அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் மேலே கிடையாது. அதே மாதிரி கீழே இவ்வளோ தான் வந்து நிற்கும் அப்படிங்கிறதுக்கும் எந்த விதமான உத்தரவாதமும் எந்த ஸ்டாக்லையும் கிடையாது. எல்லாமே ஒரு லெவல்ஸ் பேசிக்ஸில் நம்ம நிறுத்திக்கிறோம். நமக்கு போதுங்கிற அளவு வரும்போது அந்தந்த லெவலில் நம்ம எக்ஸிட் பண்ணிக்கணும். சரியான இடத்த வரும்போது நம்ம கொடுக்கறதுனால நமக்கு சில நல்ல பர்சன்டேஜ் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஒவ்வொரு இடத்தையும் நம்ம தெளிவாக எடுத்துக்கிட்டு முயற்சி செய்து பார்க்குறோம். ஒருவேளை கீழே வரும்போதும் நம்ம சப்போர்ட் லெவலை பார்க்கும்போது இது கீழே போனால் இன்னும் வீக் ஆகிடுமே, இன்னும் கொஞ்ச நாள் வச்சுருக்கிறதுல பிரயோஜனம் இல்லையேன்னு நம்ம உணர்ந்து கொடுக்கறதுக்கு அந்த இடம் ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வரைஞ்சி ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பர்டிகுலர் பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு நண்பர்கள் அனைவருக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, பங்குச்சந்தையை வந்து ஒரு அதிர்ஷ்டமாகவோ இல்லை ஒரு சிலருக்கு மட்டுமே இது பயனளிக்கக்கூடியதாகவோ நம்ம எடுத்துக்காமல் நாம் இதில் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து பார்க்கணும். குறிப்பாக இதை வந்து ஒரு தொழிலாக நினைத்து நீங்கள் செய்தீங்க அப்படின்னா தான் இதனுடைய வெற்றி தோல்விகள் ப்ளஸ் இதனுடைய லாப நஷ்டங்கள் உங்களுக்கு புரியும். ஸோ வெறும் லாபத்தையே மட்டும் பறித்து தரக்கூடிய விஷயம் இது கிடையாது. அப்படிங்கிறத நீங்கள் உணரும்போது தான் நீங்கள் செயல்படக்கூடிய தைரியம் உங்களுக்கு வரும். அதனால் ஒவ்வொன்றும் நீங்கள் கற்றுக்கிட்டு செய்யணும். அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதத்தில் உங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து பங்குகள் வாய்ப்புகளை தரும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் உங்களுக்கு அதை சிம்பிளாக சொல்லிட்டு வரேன். ஸோ நீங்களும் கற்றுக்குங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். தொடர்ந்து அடுத்த வாரம் இதே மாதிரியான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.